அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடுகள்ல பூஜை அறையில எந்த பொருள் இல்லைனாலும் தீர தீர குறையாத ஒரே பொருள் திருநீர் தான். இந்த திருநீரை பெரியவங்க நமக்கு சைவத்தின் அடையாளமா சொல்லி கொடுத்திருக்காங்க. வீட்டுல குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்குன்னாலும் சரி, இல்ல திடீர்னு காய்ச்சல், யாருக்காவது ஜலதோஷம், உடல் வலி, கை கால் வலி, இப்படி எதுனாலும் உடனே பெரியவங்க போய் திருநீரை எடுத்துட்டு வந்து நெற்றியில பூசி விடுவாங்க. இல்ல எந்த இடம் வலிக்குதோ அந்த இடத்துல பூசி விடுவாங்க. இப்படி தினந்தோறும் திருநீர் நம்ம வாழ்க்கையில ஒரு பழக்கமாவே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு காலப்போக்குல. வீட்டை விட்டு வெளியே போனாலும் பெரியவங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே திருநீர் இல்லாம போக கூடாது, நீர் இல்லா நெற்றிப்பால் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது எந்த கெட்ட காரியங்களும் நடக்க கூடாது, யாரும் நம்மள வசியம் செய்யக்கூடாது, போன காரியம் நல்லபடியா முடியணும் அப்படிங்கிறதுக்காக நெற்றியில திருநீர் பூசிக்கிட்டு தான் போகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி காலையில குளிச்சுட்டு வந்த உடனே பெரியவங்க நெற்றியில திருநீர் பூசுவாங்க. ஏன் தெரியுமா? உடல்ல முதல்ல நீர் கோர்க்கிற இடம் எதுனா தலைதான். இது தலைவலியில தொடங்கி உடலுக்கு பல தொந்தரவுகள், நோய்களை கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி எந்த விதமான நோய்களும் நம்மை அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நெற்றியில திருநீர் பூசி உடல்ல இருக்கிற கெட்ட நீரை எடுக்கணும் அப்படின்னு அறிவியல் பூர்வமா நமக்கு ஒரு சிந்தனை இருக்கு, தத்துவம் இருக்கு. ஆனா வெறும் அறிவியலை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆன்மீகத்தையும் உடனே கூடவே சொன்னாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பு கவசமா திருநீரை நாம பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சு தெரியுமா? நம்ம கோவில்கள்ல சுவாமி முன்னாடி இருந்து குடுக்குற அந்த திருநீர் குங்குமம் பிரசாதமா கிடைக்குதே, அத கூட ரொம்ப நேர்த்தியா வச்சுக்கணும், சின்னதா வச்சுக்கணும், அழகா வச்சுக்கணும்னு சுத்தி கண்ணாடி எங்கேயாவது இருக்கான்னு தேடி ஓடுறோம். அந்த அளவுக்கு இத ஒரு அழகு சாதன பொருளா நம்ம மாத்தி வச்சுட்டோம். இதற்கு பின்னாடி எவ்வளவு ஆன்மீக தகவல்கள் இருக்கு, வரலாறு இருக்கு, அறிவியல் தத்துவங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்னு கேள்விக்குறிதான். விபூதி அப்படின்னா என்ன தெரியுமா? ஏன் இத விபூதின்னு சொல்றோம்? வி அப்படின்னா ரொம்ப உயர்ந்தன்னு அர்த்தம், பூதி அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப உயர்ந்த செல்வத்தை, மேலான ஐஸ்வர்யங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த திருநீர். திருநீர்னு ஏன் சொல்றோம்? நாம எல்லாரும் கடைசியில ஒரு பிடி சாம்பல் தானே. எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், பெரிய பதவியில இருந்தாலும், நம்ம எல்லாரும் கடைசியில ஒரு பிடி சாம்பல் அப்படிங்கிறத தினந்தோறும் நினைச்சுக்கிட்டே வாழணும். எந்த ஆட்டமும் போடக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு தராம வாழ்க்கைய நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தினந்தோறும் இதை நினைச்சுக்கிட்டே வாழு அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானே நமக்கு இந்த சாம்பலவும் வாழ்க்கையிலேயே பழக்கப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. ஏன் தெரியுமா இந்த திருநீரை நெற்றியில வைக்கிறோம்? உடல்ல எத்தனையோ இடங்கள் இருக்கு, தலையில என்ன வைக்கிற மாதிரி திருநீரை ஏன் நெற்றியில வைக்கிறோம் அப்படின்னா, 7 ஆற்றல் சக்கரங்கள் நம்ம உடலை இயக்கிட்டு இருக்கு. அந்த 7 ஆற்றல் சக்கரத்துல புருவ மத்தியில இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பெயரு ஆக்ஞை அப்படின்னு அர்த்தம். இந்த சக்கரம் மட்டும் எப்போதும் வெப்பமாவே இருக்குமா. இது வெப்பமாவே இருந்ததுனால உடலையும் வெப்பமாக்கி நோய்களை கொண்டு வரும். அதனால உடல் குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெற்றியில புருவ மத்தியில திருநீர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது நம்ம உடலை தூய்மைப்படுத்தும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய நிகழ்வுகள்ல கூட முதல் நிகழ்வா எது இருக்குன்னா கோமாதா பூஜை. சுபகாரியங்கள் எது எடுத்தாலும் கோமாதா பூஜை இல்லாம நாம செய்யறது இல்ல. அது ஏன் செய்யறோம் அப்படின்னா, மகாலட்சுமியினுடைய அம்சமா பாக்குறோம் நம்ம இந்த கோமாதாவை. இந்த கோமியத்தை வாங்கிதான் வீடு முழுக்க நம்ம தெளிச்சு விடுறோம். ஏதாவது துக்கம் நடந்தா கூட இந்த கோமியத்தை வாங்கி தெளிச்சு விடுறோம். இது ஏன் பண்றோம்? பசுவினுடைய சாணம் வாங்கி எடுத்து கரைச்சு வாசல் முழுக்க தெளிச்சு கோலம் போடுவாங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் ஒரு கிருமி நாசினி. இதெல்லாம் நமக்கு வீடுகள்ல முன்னாடியே இருந்ததுன்னா விஷப்பூச்சிகள் வராது, எந்த விஷக்கடியும் நமக்கு ஏற்படாது, உடலுக்கு எந்த தொந்தரவும் வராது, நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணாங்க. வேப்பிலைய தோரணமா கட்டுவாங்க. பசுவினுடைய இந்த சாணத்துல இருந்துதான் திருநீர் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, திருநீர் தயாரிக்கிறதுக்குன்னு பல முறைகள் இருக்கு. அப்படியும் திருநீர் இயற்கை முறையில தயார் செய்து நமக்கு கிடைக்குது. இப்படி நல்ல திருநீரா பார்த்து வாங்கணும். சரி, நல்ல திருநீர்னா என்ன, எப்படி வாங்குறது அப்படின்னா, கையில தொட்டா நீர்த்தன்மை இருக்கக்கூடாது, அதோட பிசுபிசுப்பாவும் இருக்கக்கூடாது, கையில ஒட்டக்கூடாது, நல்லா உதிரி உதிரியா நல்லா ஒட்டாம இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அது நல்ல திருநீர்னு சொல்றாங்க. இந்த திருநீரை வாங்கினா கூட எப்படி அதை அணிஞ்சுக்கணும் தெரியுமா? அண்ணாந்து பார்த்து சிவாய நம அப்படின்னு சொல்லி அணியணுமா. இந்த திருநீர் ஏன் இவ்வளவு விதமா பேசப்படுது, இவ்வளவு பெருமைக்குரிய ஒரு பொருளா இருக்கு அப்படின்னா, நம்ம சைவத்துல பல வரலாறுகள் இந்த திருநீருக்கு உண்டு. ஒண்ணும் இல்ல, திருநாவுக்கரசர் இருக்காரே, சைவ குறவர்கள் 4 திருநாவுக்கரசர் ஒருத்தர். இந்த திருநாவுக்கரசருக்கு தீராத வயிற்று வலி ஏற்படுது. சமண சமயத்துல அவர் இருக்காரு.
அவரை மீண்டும் சைவத்துக்கு கொண்டு வரணும். அவங்க தமக்கையார் திலகவதியார் இருக்காங்க, அக்கா அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சிவபெருமான வேண்டிக்கிட்டு திருநீரு தான் பூசி விடுறாங்க. உடனே அவருக்கு அந்த வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு சிவபெருமானுடைய மகிமைகளை அவர் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாறிடுறாரு. இப்படி ஒரு திருநீரு பூசி ஒரு நோய் சரியாகி ஒருவர் சமயத்தையே மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு இந்த திருநீரு எவ்வளவு மகிமை வாய்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அதோட நம்ம நாயன்மார்கள்ல ஏனாதிநாத நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு வாழ் வித்தை பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். அவரு யாரு நெற்றியில திருநீர் பூசி இருந்தாலும் அவங்கள சிவரூபமாவே பாவிச்சு அவங்க கால்ல விழுந்து வணங்குவாராம். ஒரு நாள் இவருடைய பகைவன் என்ன பண்றான், இவர் முன்னாடி போரிடணும் அப்படின்னா நெற்றியில திருநீர் பூசிக்கிட்டு போனா போதும், இவர் நம்மள ஒன்னும் செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு போறான். அதே மாதிரியே திருநீர் பூசி இருந்தவன் பகைவனா இருந்தால் என்ன அப்படின்னு யோசிக்காம அவரை சிவரூபமாவே பாவிச்சு அவர்கிட்ட தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு ஏனாதிநாத நாயனார் அப்படிங்கிறவர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மதுரையையும் சைவத்தையும் பிரிக்கவே முடியாது. சைவம்னு எடுத்தா மிகப்பெரிய திருவிளையாடல்கள், நிறைய லீலைகள், சிவபெருமானுடைய ஆட்டம் எல்லாமே மதுரையில தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. மதுரையில தான் அவர் மனம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு கதைகள் இருக்கு. அப்படிப்பட்ட மதுரையில ஒரு சமயத்துல சைவம் தாழ்ந்து போயிடுச்சு, சமணம் ஓங்கி இருந்தது. மன்னன் சமண சமயத்துக்கு மாறிட்டாரு. கூன் பாண்டியனா இருந்த அரசனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்குனது திருநீருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கூன் பாண்டியன் சமண சமயத்தின் மேல அதிக ஈர்ப்பு கொண்டு சமண சமயத்திலேயே ஊறிடுறாரு. மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழிதான். அதனால மக்களும் சைவத்தை மறந்துடுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சாங்க மனைவி மங்கையர்க்கரசியார். உடனே திருஞான சம்பந்தரை அழைக்கிறாங்க. மன்னனுக்கு தகவல் போகுது, ஒரு சின்ன குழந்தைய வச்சு நம்மள அடிக்க பாக்குறாங்கன்னு தகவல் போயிடுச்சு. உடனே திருஞான சம்பந்தர் இருக்கக்கூடிய குடிசைய எரிச்சிடுறாங்க. திருஞான சம்பந்தர் சிவபெருமான வேண்டிக்கிட்டே சொல்றாரு, பையவே சென்று மன்னனை பற்றுக. இப்படியே மெதுவா இந்த நெருப்பு போய் மன்னனை பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு, வேண்டிக்கிறாரு. அதுவும் மெதுவா போகணுமா. அப்படி போய் அவர் வேண்டுனதுனால மன்னனுக்கு வெப்ப நோய் வந்துருது. என்ன பண்றதுனே தெரியாம திருஞான சம்பந்தர் கிட்ட உதவி கேட்கிறாங்க மங்கையர்க்கரசியார். அப்ப திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடி மன்னனினுடைய வெப்பு நோயை சரி செய்து கூன் பாண்டியனா இருந்தவங்களை நின்ற சீர் நெடுமாறனா மாற்றினாரு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரேன்னு திருநீற்று பதிகம் பாடித்தான் மதுரைக்கு மீண்டும் சைவம் தழைத்து ஓங்கியதுன்னு சொன்னா இந்த திருநீற்றினுடைய மகிமையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது வெறும் அழகுக்கு அல்ல, அழகுக்கு அல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இத அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். இதை என்னைக்கு நம்ம அழகுக்குன்னு நம்ம நினைச்சோமோ அன்னைக்கே நமக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கே நமக்கு பலவிதமான பெயரே தெரியாத கஷ்டங்கள்லாம் நம்மள அண்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு உடல்ல திருநீரு பூசுவதை தவிர்த்துட்டு கிடைக்கக்கூடிய பல பொருட்களையும் கிரீமையும் வாங்கி நம்ம பூசணுமோ அன்னைக்குதான் நமக்கு புற்றுநோய் வர ஆரம்பிச்சுது. இந்த திருநீரு பூசின வரைக்கும் எந்த நோயும் இல்ல நமக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்கள பாருங்க, நல்ல உயர்ந்த மனிதர்கள், நல்ல குணமுடைய மனிதர்களை நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க நெற்றியில கண்டிப்பா திருநீரு இருக்கும். இந்த திருநீரு நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து நாம வாழ்க்கையில பயணிக்கிற பாதைய ரொம்ப தெளிவா மாற்றி நமக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வல்லதுதான் இந்த திருநீரு. இந்த திருநீற்றினுடைய மகிமை அறிந்து நம்மளும் அதை அன்றாட பயன்படுத்தணும். நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். நல்ல காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சாமி முன்னாடி நல்லா நல்லா படிக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு நெற்றி நிறைய திருநீரை வச்சு விடுங்க. அவங்களுக்கே அது ஒரு பழக்கமா ஆனதுக்கு அப்புறம் அவங்களே அதை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மகிமைகள், இந்த கதைகள்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, அவங்களும் விரும்பி கேட்பாங்க.